வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7 மணி. யார் யார் வீட்ல ஆடு, யார் யார் வீட்ல கோழின்னு தெரியல. எங்க வீட்ல இன்னைக்கு கருவாடு குழம்பு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனுஷனுக்கு எந்தெந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுதோ, அந்த கேள்வியெல்லாம் சாமி நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியலையோ, அந்த கேள்விக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பதில் தெரியலன்னா, அத உடனே பேயி, சின்னது, சின்னது பேயி, கெட்ட சதின்னு சொல்லுவாங்க. இது வந்து உலகத்துல நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில பார்க்கறது தான். அப்படி இருக்கும் பொழுது, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். நாளைக்கு செத்து போயிட்டேன்னா, நான் எங்க போவேன் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அது முதலமைச்சரா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு சாதாரண ஒரு 400 ஓட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு வார்டு மெம்பரா இருந்தாலும் அவங்களுக்கு தான் இருக்கும். இந்த நாட்டுக்கே பிரதமரா இருந்தாலும் அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ரோட்டோரத்துல படுத்துங்கிற சாதாரண ஆளா இருந்தாலும் அந்த கேள்வி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். எந்தெந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ அதை நம்ம ஒத்துக்குவோம். பதில் தெரியலன்னா அதுக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம ஒரு கதை கட்டி விட்டுருவோம். உளவியல் ரீதியா பார்க்கும் பொழுது, சைக்காலஜிக்கலா பார்க்கும் பொழுது, மனுஷன் வந்து தனக்கு தெரியல அப்படின்னா, அந்த தெரியலன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கு ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டுவான். தெரிஞ்சிச்சுன்னா தெரியாத விஷயத்தையே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி டெவலப் பண்ணி பேசுவான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதி கிட்ட போயிட்டு இப்ப ஆளுகின்ற அரசியல்வாதிகள்கிட்ட போயிட்டு நீர் மேலாண்மையை வந்து நீங்க சரி செய்யணும் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அதை பத்தி ஒரு சின்ன ஒரு பொட்டேட்டோவும் தெரியாது, ஒரு டொமேட்டோவும் தெரியாது. அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அவங்க கமலஹாசன் பேசுற மாதிரி அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கே புரியாது. அதாவது உளவியல் ரீதியா சொல்ல போறோம் அப்படின்னா, இது நம்ம கமலஹாசனே எடுத்துக்கலாம். அவர் சொல்லக்கூடிய விஷயம் நம்மளுக்கு புரியுதா? புரியாது. 10 வருஷம் கழிச்சு தான் புரியும். இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, தெரியாத விஷயத்த மனுஷன் வந்து தெரியாதுன்னு சொல்லவே மாட்டான். எனக்கு தெரியாதுன்னு சொல்றத அசிங்கமா கருதுவான். அதுக்கோசரம் என்ன பண்ணுவான், நம்ம அந்த ஸ்கூல்ல பரீட்சை எழுதும்போது குறுக்களை இன்னு, த, பட்டுன்னு போட்டோம்னா 4 மார்க் கொடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி வந்து தெரியாத விஷயத்தையும் இது எனக்கு தெரியும்னு சொல்லி தான் மனுஷன் ஒத்துக்குவான். நீங்க வந்து சாதாரணமா ஒரு 1வது படிக்கிற பையன்கிட்ட போயிட்டு பரீட்சைக்கு அவன் படிக்காம வந்திருப்பான். ஏன்டா படிக்கலன்னு சொல்லி கேட்டோம்னா, படிக்கல டீச்சர் அப்படின்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். படிச்சேன் மறந்துருச்சும்மா. ஒரு அரசியல்வாதி கிட்ட போயிட்டு இதை நீங்க கழட்டி அடிக்கிறேன்னு சொன்னீங்களா, ஏன் கழட்டி அடிக்கலன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆன் த ப்ராசஸ், செயல்பாடு திட்டம் நடைமுறையில் உள்ளதும்பாங்க. இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கிறது அது அவமானமா கருதுவோம். அதே மாதிரி யார் யாரெல்லாம் இல்லையோ அவங்கள தான் நம்ம கொண்டாடுவோம். காமராஜரை கொண்டாடுவோம், ஜெயலலிதாவை கொண்டாடுவோம், எல்லாருமே கொண்டாடுறது தான். உதாரணத்துக்கு இல்லாத விஷயத்துக்கு நம்ம வந்து ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிற விஷயத்தை தான் நம்ம கொண்டாடுவோம். ஓகேங்களா? அதுல எந்த பயனுமே இருக்காது. அதை தான் கொண்டாடுவோம். இப்போ ஒரு இளவு வீட்டுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியா இருப்பாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 தடவை முதலமைச்சரா இருந்திருப்பாரு. தமிழீழத்துல ஈனப்படுகொலை முள்ளிவாய்க்கால்ல நடந்து ஒரு 80,000 தமிழர்கள் செத்து போயிருப்பாங்க. ஆனா அவர் எவ்வளவுக்கு போயிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், இவரு மாதிரி மனுஷன் யாருமே கிடையாதுங்க. நம்மள இவர் பிடிக்கலைனாலும் இவர் போட்ட ரோட்ல தான் நம்ம நடந்து போனோம். இவர் கட்டின ஸ்கூல்ல தான் நம்ம படிக்கிறோம். நம்மள நாய் கடிச்சாலும் அவர் கட்டின ஆஸ்பத்திரியில தான் நம்ம போய் ஊசி போடுறோம். அதுல எந்த பயனுமே கிடையாது. எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அதை சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்கள தான் தமிழக மக்கள் இல்ல உலகளாவிய அளவுலயே கொண்டாடுவாங்க. நீங்க உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வாரிசுகள் இல்லையோ அவங்கள தான் கொண்டாடுவாங்க. எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல, ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்ல, காமராஜருக்கு வாரிசு இல்ல, அப்துல் கலாமுக்கு வாரிசு இல்ல. அவர் பாவம் நல்ல மனுஷன், கல்யாணமே பண்ணிக்கல. யார் யாருக்கெல்லாம் வாரிசு இல்லையோ அவங்கள தான் கொண்டாடுவாங்க. யாராச்சும் கருணாநிதி அவர்களை கொண்டாடி பார்த்துருக்கிறீங்களா? கிடையாது. ஏன் கொண்டாட மாட்டாங்க? இன்னைக்கு ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. திரிசா கூட சேர்ந்து படம்லாம் நடிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரு, படம் நடிச்சிருக்கும் போது சொல்லுவாரு, பேட்டியெல்லாம் சொல்றாருப்பா. என்ன சொல்றாரு, நான் வந்து ஜெயலலிதா ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பேன், காமராஜர் ஆட்சி கொடுப்பேன்பாங்க. ஆனா 5 தடவை முதலமைச்சர் இருக்கிற கருணாநிதி அவருக்கு பத்தி சொல்லவே மாட்டாங்க. ஏன்? அவரை பத்தி சொன்னா அது அவங்க பையனுக்கு பிளஸ் பாயிண்ட், ஸ்டாலினுக்கு பிளஸ் பாயிண்ட். அதை பத்திலாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம பேயை பத்தி தான் பேசுறோம். நம்ம இப்பதான் பேய்க்குள்ளாடியே வரோம். கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு 3.5 நிமிஷம் பேசியாச்சு. இப்பதான் நம்ம பேய்க்குள்ளாடியே என்ட்ரி ஆகிறோம். ஓகேங்களா? முன்னே சொன்ன மாதிரி தான், நம்ம எந்தெந்த கேள்விக்கு பதில் தெரியலையோ நம்ம ஒத்துக்க மனசு இல்லை. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் அதுதான் உண்மை. சரிங்களா? பூமியை பொழந்துக்கிட்டு நெருப்பு ஜுவாலை குப்புன்னு வரும். அது வந்து பூமியில் இருக்கக்கூடிய மீத்தேன் வாயு வெளியில வரத்தான் அதுக்கான காரணம். நாம் என்ன பண்ணோம், ஆரம்ப காலகட்டத்தில் படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் கொல்லிவாய் பிசாசுன்னு சொன்னோம். கொஞ்ச நாள் கழிச்சு அறிவியல் காலகட்டம் வளர்ச்சி அடைஞ்ச வாட்டி அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஓகே இதை வந்து மீத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு எரிவாயு வருது, இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து ஆராய்ச்சி பார்த்து இன்னைக்கு வந்து அதை நம்ம காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். இன்னும் உதாரணம் சொன்னோம்னா கொல்லிவாய் பிசாசை எல்லார் வீட்லேயும் கேஸ் அடுப்புக்குள்ள வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு மாறிடுச்சு. சரி ஓகே, யாராச்சும் பார்த்துருக்குறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்த்துருக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நீ நம்புவியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் நம்புவேன், கண்டிப்பாக நம்புவேன். என்ன காரணம்? நம்பினாதான் எங்கள் தாத்தா சோறு போடுவேன்னு சொன்னார், அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. உதாரணத்துக்கு நம்மளுக்கு சந்தேகமான கேள்விகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது உளவியல் ரீதியாகவே இருக்குது. நம்ம குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்தா வளர்த்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க பசு மரத்து ஆணி போல அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மரத்தில் ஆணி அடிச்சிங்கன்னா அதை புடுங்கினா வந்துடும். அதுவே ஒரு குட்டி மரமாக இருக்கும்போது ஒரு ஆணி அடிச்சு விட்டிங்கன்னா அதை பெருசாக நாட்டி புடுங்கினா வராதும்பாங்க. என்ன காரணம்? உளவியல் ரீதியாக அது மனசில் பதிஞ்சிருச்சு, அந்த மரத்தில் பதிஞ்சிருச்சு. இப்போ ஒரு யானை எவ்வளோ பெரிய விலங்கு,
அந்த யானையை வந்து பார்த்தீங்கன்னா செயினில் போட்டு கட்டி வைப்பாங்களாம். அது நினச்சா அதை இழுத்து பிச்சுட்டு வரலாம். அதோடைய வெயிட்டுக்கு டன் கணக்கில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிலோ வெயிட்டுக்கு சாதாரண ஒரு 500, 600 கிலோ வெயிட்டு தாங்கக்கூடிய கம்பியை பிச்சுட்டு வரலாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் அது என்ன பண்ணோம், அதுலேயே அடிக்ஷன் ஆகி அதுவே பழகி போய் சரி நம்மளால இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாதாரண செயின் கம்பி கிட்ட தோத்து போய் நிற்கும். நம்ம கட்டி போட்ட நாய் யோசிக்கலாம், நாய் நினைக்கலாம் நாயால் முடியாது உண்மையில செயினை பிக்கிறதுக்கு. ஆனால் யானையால் முடியுமில்ல, யானையால் அது முயற்சியே பண்ணாது. ஏன்னா அது தோத்து போய் பழகிடுச்சு, மைண்டில் அடிக்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளாம் வளரும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்மாக்களுமே 6 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் ஓட்டக்கூடாது, வியாழக்கிழமை சைக்கிள் ஓட்டக்கூடாது, சனிக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போனால் திரும்ப திரும்ப போகிற மாதிரி இருக்கும், வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலே கடைக்கு போகக்கூடாது, சனிக்கிழமை கறி திங்கக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, 6 மணிக்கு மேலே நகை வெட்டக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட மூட நம்பிக்கையில கூச்சி நம்ம வளரும் பொழுது நம்ம வளர நம்ம கூடவே நம்மளை விட அதிகமாக மூட நம்பிக்கைகள் தான் வளர்ந்துருச்சு. பூனை குறுக்க போனால் நல்லதுன்னு சொல்கிறோம், பூனை குறுக்க போனால் நல்லதுங்கிறோம். நரிமுகத்தில் முடிச்சா பூனை குறுக்க போனால் கெட்டதுன்னு சொல்கிறோம், நரிமுகத்தை முடிச்சா நல்லதுங்கிறோம். ஏன் எல்லாருமே வீட்டில் நரியை வளர்த்துறாங்கல்ல, ஏன் பூனையை வளர்த்துறாங்க? சில கேள்விகளுக்கு நம்மகிட்ட பதிலே இருக்காது. மூட நம்பிக்கைகளை நம்புற வரைக்கும் நம்ம இது பண்ணவே மாட்டோம். பேய் இருக்குதான்னு சொல்லி கேட்டோம்னா பேய் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மூட நம்பிக்கைகளை தாண்டி பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாகூர் தர்கா போய் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையில் நீங்கள் நடந்து போனாலும் தெரியும். இல்லை எனக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் தெரிஞ்சாகணும்னா உண்மையிலேயே நீங்கள் கொல்லிமலைக்கு 2 வீலரில் போயிட்டு வாங்க, நீங்கள் பார்க்கலாம். 2 வீலரில் போயிட்டவங்க பார்க்கலாம். நீங்கள் போயிட்டு வந்துட்டு இல்லை சபரி நீ சொன்னது பொய் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்ன வீடியோ நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், கூட வந்து உங்களுக்கு நிரூபிச்சை கூட காட்டுறேன். சரிங்களா? நிரூபிச்சு காட்டுறேன். எத்தனையோ அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து கொல்லிமலையில் இருக்குது. பேய் இருக்குதா? இருக்குது. இதை யார் யார் உணர்வாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸ் வண்டி ஓட்டுறாங்களே டிரைவர், நம்ம நண்பர் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்காரு. அவர் வந்து ஒரு அடிபட்ட ஒரு நபரை வந்து வண்டியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. வண்டியில் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வண்டி வெயிட் ஆயிடுச்சான். சரி ஏன்டா வண்டி வெயிட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட சொல்கிறாரா இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. இவர் நம்பவே இல்லையா. ஏன் எப்படி இறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இல்லை திடீர்னு வண்டி வெயிட் ஆயிடுச்சு அப்படின்னாராம். அப்போ உடனே வண்டி நிறுத்தி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா அவர் இறந்துருக்கிறாரு. இது வந்து ஒரு உளவியல் ரீதியாக அவரோட அனுபவத்தில் சொல்கிறாரா இல்லை வாய்க்கு வந்ததை அப்படியே அடிச்சு விட்றாரா என்னமோ தெரியல. ஆனால் உண்மையாலுமே பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பெரும்பான்மையான மக்களால் நம்பப்படுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கறி சாப்பிட்டு போகிறத கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரத்துக்கு வெளியில் போகக்கூடாது, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு போகக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்படும் எல்லா குடும்பத்துலேயுமே. இதெல்லாம் உண்மையாலுமே எதுக்கோசரம்? பேய் பயத்துக்கோசரம் தான். பேய் இருக்குதா? இருக்குது. நம்புவியா? நான் நம்புவேன். நீங்கள் நம்புவீங்களா? அது உங்கள் விருப்பம். நான் நம்புகிறேன்.